Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கரீபியன் பிரீமியர் லீக். கரீபியன் பிரீமியர் லீக்கோட 6வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிகுவா அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸ்க்கும் சென்ட் லூசியா கிங்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நாட் ஓன்லி டெலிகிராம், ஸோ வாட்ஸ்அப்போட லிங்க்கும் அதுல வந்து இருக்கு. ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் டெலிகிராம் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தரா வந்து அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு சேஃபர் மோட நம்ம நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம டெலிகிராம்ல ஆட் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. எல்லா சேனல்ஸ்க்குமே நாட் ஒன்லி மீ, எல்லா சேனல்ஸ்க்குமே வந்துட்டு இருக்கு. ஃபேக்கான ஆட் எல்லாமே அதுல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 15,000 ரூபாய் நீங்க கொடுத்தா போதும், உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் வின் பண்ணி கொடுக்குறேன். இப்படி நிறைய ஃபேக் ஒரு ஆசை வார்த்தைகளுக்கான இதெல்லாம் வரும். நம்ம ஒரு மணி நீட்டடுக்காக தான் இந்த ஃபேண்டசியை பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறப்போ நமக்கு ஒரு ஆசை வந்துடும். இது வந்து மனிதனோட இயல்பு. நான் என்ன சொல்றேன், உங்க மேல தப்பு இவன் மேல தப்புன்னு நான் சொல்ல வரல, அது இயல்பு. அதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்றேன், அங்க 15,000 கொடுக்கறது, அந்த 15,000 நீங்க வந்து உங்களோட அறிவுக்கு உங்களோட ஃபேண்டசி நாலேஜுக்கு தேவைப்படுறப்போ மேபி வின் பண்ணா நமக்கு தானே அது ஃபேவர். நான் அது இல்லாம இன்னொன்று என்னன்னா, 15,000 கூட உனக்கு 2 லட்சம் தரேன் அப்படின்னா அந்த 15,000 வச்சு அவர் 2 லட்ச ரூபாய் வின் பண்ணிட்டு போயிடலாம். அதுல நான் கமிஷனுக்காக உன்ட்ட நான் வேலை பார்க்கறேன்னு சொல்றதுக்கு அவன் எவ்வளவு வந்து உண்மையானவன் கிடையாது. ஸோ ஃபேக்கான சேனல்ஸும் சரி, ஃபேக்கான பிரைம் சேனல்ஸும் சரி, எதுலையுமே போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட பணத்தை வச்சு நீங்க பிளே பண்ணுங்க. இதை நான் சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து டெலிகிராம் பேன் பண்ண போறாங்க ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஆட் இது மாதிரி வந்துட்டு இருக்கு. உங்களை வந்து கவர் பண்ணி அமௌண்ட்டை ஏமாத்திட்டு போறதுக்கு. ஸோ ரொம்பவே சேஃபா வந்து இருங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு ஆப். அதாவது உங்களோட என்ட்ரி ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃபராக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நான் ஃபேண்டசி சார்ந்து நான் வந்து லூடோ பிளே பண்ணுவேன். இந்த மாதிரி கேம்ஸ்ல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இதுல நீங்க கேம்ஸும் பிளே பண்ணிக்கலாம். நீங்க காசு கட்டி இதுல நீங்க ஏர்னும் பண்ணிக்கலாம். ஸோ லூடோலாம் இதுல இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. விட்ராவலுக்கு டிடிஎஸ் சார்ஜஸும் பிடிப்பதில்லை. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 4 ஏர்லி மார்னிங் 4:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் சார் விவன் ரிச்சர்ஸ் ஸ்டேடியம், நார்த் சவுண்ட் ஆன்டிகுவா. ஸோ இந்த ஆன்டிகுவாவோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முதல் 4 ஓவர் ரொம்ப 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 குருஷியல். 4 to 5 ஓவர் நல்லாவே ஸ்விங் இருக்கும், மாய்ஸ்சரைஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சர்ஸும் இருக்குங்க இந்த வெனுவா பொறுத்த வரைக்கும். முதல் 4 to 5 ஓவர் தான். அதுக்கப்புறம் நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் 8-9 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டர்ன் இருக்கும், பெருசா இம்பாக்ட் பண்ணாது, பட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும். ரன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். எக்கனாமிக்கலா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 155ல இருந்து 160 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இந்த வெனுல வந்து இருக்கு. பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் விளையாட கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் விளையாடிருக்காங்க அப்படின்னா அதுல 7 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேசிங்க்கு ரொம்ப 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 பிற்பவலான ஒரு வெனு தான் இந்த பர்டிகுலர் வெனு ஆன்டிகுவாவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 மேட்ச் நடந்திருக்கு. 9 மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே வின் பண்ணிருக்காங்க. 95% ஆஃப் மேட்சஸ் வந்து சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கடைசியா விளையாண்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 160 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஒரு 60 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 31, ஸ்பின்னர்ஸ் 29 விக்கெட்டும். கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட் மொத்தம் 22 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ஆன்டிகுவா அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 மேட்சும், சென்ட் லூசியா கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்சும். பட் இந்த சீரீஸ்ல தான் விளையாண்ட 3 மேட்ச்லுமே லாஸ் ஆயிருக்காங்க ஆன்டிகுவா அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸ். பட் அவங்க தான் ஹெட்வர்ட்ல கொஞ்சம் ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. மேபி இந்த மேட்ச் பார்ப்போம். இந்த மேட்ச் அவங்களுக்கான ஒரு மேட்சா இருக்கலாம். பை சான்ஸ் டாஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சேசிங் எடுத்துக்கோங்க. வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம்.
ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம்னா ஆண்டிகோ அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபக்தர் சமான், கோஃபி ஜேம்ஸ். ஸோ ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததா சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர், அடுத்ததா ஜே ஆண்ட்ரூ, இமாது வாசிம், சமர் ஸ்பிரிங்கர், அடுத்ததா ஃபேபியன் அலன், கிறிஸ் கிரீன், ரோஷன் பிரீமஸ், முகமது அமீர், ஹேடன் வால்ஸ் ஜூனியர். ஸோ இது லாஸ்ட் மேட்சுக்கான ஒரு பிளேயிங் 11. இப்போ இந்த மேட்சுக்கான ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. மேபி இந்த 11ல ஒரே ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த வகையில ரோஷன் பிரைமஸ் மேபி அவரை வந்து வெளியே உட்கார வைக்கலாம். ஏன்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்கல, பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுன் ரொம்ப கீழே, டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரை வந்து மேபி செகண்ட் ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல மேபி கொண்டு வரலாம். ஒரு பவர் ஹிட்டர் அந்த ஒரு சேஞ்சஸ் மேபி கொண்டு வரலாம். அதர்வைஸ் மீதி எல்லாமே சேம் காம்பினேஷனா தான் இருப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா செயின்ட் லூசியா கிங்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு 210 220 ரன் வந்து 18 ஓவர்ல அடிச்சு வின் பண்ணாங்க செயின்ட் லூசியா கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். சார்ல்ஸ் அண்ட் ஃபேப் டுப்ளேசிஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜே ஆண்ட்ரூ, அடுத்ததா ராஜ் பாக்ஸே, ரோஸ்டன் சேஸ் அண்ட் டிம் சேஃபெட், டேவிட் வீசே, அல்ஜாரி ஜோசப், மேத்யூ ஃபோர்ட், நூர் அகமது, அடுத்ததா கேட்டி பேரி. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் வந்து இருந்தாரு, ஒரு யங் பிளேயர். ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரைட் ஹேண்டர் ஸ்டாப் தாரில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஜே ஆண்ட்ரூ, சாம் பில்லிங்ஸ், அடுத்ததா கேட்டி, கோஃபி ஜேம்ஸ், அடுத்த சமர் ஸ்பிரிங்கர், இப்படி இந்த ஃபேபியன் அலன் வரைக்கும் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரை வந்து கேரி பெரிய வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா கொண்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா நம்ம இப்ப பாத்துருவோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா செயின்ட் லூசியா கிங்ஸ்ல ரைட் ஹேண்டர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் அண்ட் ஃபேப் டுப்ளேசிஸ், ஆண்ட்ரூ, அடுத்ததா ரோஸ்டன் சேஸ், டிம் சேஃபெட், டேவிட் வீசே, இப்படி டாப் 7 பேத்துல 6 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால ஆண்டிகோ அண்ட் ஃபால்கன்ஸ்ல வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம்? இமாது வாசிம் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவார். ஆஸ் யூசுவல் அவர் எல்லா மேட்சுமே 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் ஏன் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகம் அப்படிங்கிறப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மேபி அதிகமா இருக்கலாம். இந்த இதுல வந்து 4 ஓவருமே இவர் பவுல் பண்ணிடுறாரு. அப்போ கிறிஸ் கிரீன் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணுவார் அப்படின்னா அது வந்து இந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால பவுல் பண்ணுவாரு, பட் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவாரான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவர் இதுதான் அவரோட காம்பினேஷனா வந்து இருக்க போகுது. அப்போ ஃபேபியன் அலன் மினிமம் 3 மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்ணலாம். அதே மாதிரி ஹேடன் வால்ஸ் ஜூனியர் அவரோட 4 ஓவரையுமே வந்து அவரு பவுல் பண்ணிடுவாரு. முகமது அமீர் அண்ட் சமர் ஸ்பிரிங்கர் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 6 மேக்சிமம் 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க 4 ஓவர், ஒருத்தவங்க 3 ஓவர், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனா தான் இருக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபேபியன் அலனோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்பவே அதிகமாகவும் இருக்க போது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ இதுல சமர் ஸ்பிரிங்கரை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. பர்டிகுலரா அந்த 19 ஓவர் அல்லது 2 ஓவர் ஏதாவது ஒரு ஓவர் அவர் தான் வந்து பவுல் பண்றாரு. அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. தென் விக்கெட் டேக்கிங் பவுலர் இந்த டீமோட, அதாவது ஃபால்கன்ஸ் டீமோட விக்கெட் டேக்கிங் பவுலரா வந்து சமர் ஸ்பிரிங்கர் வந்து இருக்காரு. மேட்ச் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு பவுல் பண்ணல, அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சு. மேபி பவுல் பண்ணியிருந்தாலும் அதுலேயே வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்து சமர் ஸ்பிரிங்கர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டிஃபரன்சியலா நீங்க ஏதாவது ட்ரை பண்றதா இருந்தா கிறிஸ் கிரீன்ங்கிற ஒரு ஆப்ஷன். கிறிஸ் கிரீன்ங்கிறது சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸோ எல்லாருமே அவரை வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இந்த மேட்ச் அவருக்கான காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி வேல்யூ வந்து ரொம்பவே டவுன் ஆகுது. ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆகுது. அந்த இடத்துல அவருக்கு பதிலாக நீங்க டிஃபரன்சியலா யாராவது ட்ரை பண்றதா யோசிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹேடன் வால்ஸ் ஜூனியரை நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு லெக் பிரேக் கூகுளி பவுலர். ஸோ கூகுளி நல்லா பவுல் பண்ணுவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் மேபி அவருக்கு இருக்கும். வெறும் ரைட் ஹேண்டர்ஸா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறதுனால நீங்க ஹேடன் வால்ஸ் ஜூனியரை ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தபிளான ஒரு பிக்கா வந்து மேபி அவரு இருப்பாரு. முகமது அமீர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். சமர் ஸ்பிரிங்கரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஃபேபியன் அலன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அதே மாதிரி இமாது வாசிம் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா
ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க முகமது அமீர் அண்ட் ஹைடன் வாட்ஸ் ஜூனியர் ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த 4 பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். அதுல இமாது வாசிம், ஃபேபியன் அலன் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். அதே செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா சமார் ஸ்பிரிங்கரும் கிறிஸ் கிரீன் இந்த ரெண்டு பேத்தையும் எக்ஸ்ட்ரா வந்து செகண்டா பால் பண்றப்போ நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர்ல இருந்து நம்ம எல்லா மேட்சஸ்மே ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துகிட்டே இருக்காரு, கிட்டத்தட்ட ஃபக்தர் சமான். ஃபக்தர் சமான் எல்லா மேட்சுமே நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயரா இருக்கிறனால எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட வந்து 25-30 அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி அழகா வந்து ஆடிட்டு போயிடுறாரு. ஃபக்தர் சமான் கிளீன் ஹிட்டா இருக்கு, ரொம்பவே கஷ்டம்லாம் படலைங்க, ரொம்பவே கிளீன் ஹிட்டா தான் இருக்கு. டாப் ஆர்டர்ல ஏறினா இந்த கோஃபி ஜோன்ஸோட விக்கெட்டோ அல்லது யாராவது இயான் பிஷப் லாஸ்ட் மேட்ச் பிஷப் ஒருத்தர் இருந்தாரு, ஸோ அவரோட விக்கெட்லாம் விழுந்துருச்சுன்னா அவர் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் எதுவும் விழுலன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுறாரு, நல்ல ஒரு கிளீன் ஹிட்டா தான் இருக்கு. மினிமம் 25 ரன்ங்கிறது அவரோட ரன்ஸா வந்து இருப்பதற்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். சாம் பில்லிங்ஸ் தாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவரோட பேட்டிங்ல இருந்து பெருசா ரன்ஸே வரல, அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. பை சான்ஸ் சேஸ் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை சாம் பில்லிங்ஸ். ஸோ சேஸ் பண்ண போறாங்கன்னா கம்பல்சரி நீங்க அவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபக்தர் சமான் அண்ட் சாம் பில்லிங்ஸ் ரெண்டு பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தென் அடுத்ததான் இமாது வாசிம் 3, தென் ஃபேபியன் அலன் 4. இந்த ஒரு காம்பினேஷன் வைஸ் நீங்க கொண்டு போயிட்டு 2 பவுலிங் ஆப்ஷன் முகமது அமீர், ஹைடன் வாட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் வந்து பால் பண்ண போறாங்கன்னா இந்த 6 பிளேயருக்குமே வந்து நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஃபக்தர் சமான் இந்த 20-25 ரன்ஸ் ஃபெல்டா வந்துடுறாரு. ஃபக்தர் சமானுக்கு பதிலாக நீங்க டிஃபரன்ஸ்ல நீங்க யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கோஃபி ஜேம்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபக்தர் சமானை விட வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரொம்ப 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 அக்ரஸிவா வந்து அவரு ஆடுறாரு கோஃபி ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பின்ல பயங்கரமா வீக்குங்க, ரொம்ப 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 வீக்கா இருக்காரு. ஸ்பின்னர்ஸ்கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கு இந்த மாதிரி இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்ல யாருமே இல்லை, அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ கோஃபி ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் குயிக் ஃபயரா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் ஃபீல்டிங் பொசிஷனும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால ஒரு 4 கேச்சஸும் அவர் வந்து பிடிப்பாரு. அதே மாதிரி ஜே ஆண்ட்ரூ. ஸோ ஜே ஆண்ட்ரோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா பாலுக்கு தகுந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் ஒரு பக்கம் விழுந்துட்டே வருதுன்னா அவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவாருங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயர், ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். டாப் ஆர்டர்ல ஏறியா விக்கெட்ஸ் 2 விக்கெட் விழுந்துரும், நீங்க ஒரு டீமை போடுறீங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல ஜே ஆண்ட்ரோ நீங்க டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபக்தர் சமான் அண்ட் சாம் பில்லிங்ஸ்க்கு மாற்றா நீங்க கோஃபி ஜேம்ஸ் அண்ட் ஜே ஆண்ட்ரோ ரெண்டு பேர்த்தையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் அடுத்ததா இமாது வாசிம், ஃபேபியன் அலன், தென் செகண்டா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கிறிஸ் கிரீனையும் நீங்க சமார் ஸ்பிரிங்கர் இந்த ரெண்டு பேத்தையுமே அந்த மீதி இருக்க 2 ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு காம்பினேஷன் வைஸ் புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபேபியன் அலன் 1, இமாது வாசிம் 2, முகமது அமீர் 3, ஹைடன் வாட்ஸ் ஜூனியர் 4, இந்த 4 பிளேயர், தென் சாம் பில்லிங்ஸ் அண்ட் ஃபக்தர் சமான் இந்த 2 பேர், மொத்தம் 6 பேர் வரைக்கும் நீங்க இந்த டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிளேயரா சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கோஃபி ஜேம்ஸ் அண்ட் ஜே ஆண்ட்ரோ ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ஷியலா சாம் பில்லிங்ஸ்க்கு ஃபக்தர் சமானுக்கு பதிலா நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தென் இமாது வாசிம், சமார் ஸ்பிரிங்கர், ஃபேபியன் அலன், அடுத்ததான் வந்து கிறிஸ் கிரீன், இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் பிக்கா உங்களோட டீம்ஸ்ல இருப்பாங்க. அடுத்தது சென்ட் லூசியா கிங்ஸ். சென்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ல்ஸ் அண்ட் ஃபேப் டு பிளேசஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல 2 பேருமே ஒரு குவாலிட்டியான T20 பேட்ஸ்மேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறப்போ அது அடிச்சு வேகமா அடிச்சு ஆடணுங்கிற ஒரு மைண்ட்ல வந்து ஏர்லியரா விக்கெட்டை விட்டாங்க. பை சான்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இவங்க வந்து சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கம்பல்சரி இவங்க 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ 2 பேருமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இதுல ஒரே ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பவர் பிளேலயே வந்து இமாது வாசிம் வந்து பால் பண்ண போறாரு. ஸோ ஸ்பின்ல ஸ்லைட்லி வீக் ஜான்சன் சார்ல்ஸ். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னை நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப பெருசா வந்து ஆவரேஜஸ் இல்ல, அது மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஸோ சார்ல்ஸ் அண்ட் ஃபேப் டு பிளேசஸ் 2 பேர்த்துல இருந்து எனி ஒன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சேஸ் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். அடுத்ததா அன்குஸ்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு யங் பிளேயர். இவர் ஸ்பின்னை வந்து பெருசா கணிக்கவே மாட்டேங்கிற, கணிக்க முடியல அவரால். ஸோ இப்பதான் யங் பிளேயர், ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. அடுத்த மாதிரி குவாலிட்டியா இமாது வாசிம், கிறிஸ் கிரீன், தென் அடுத்ததா ஃபேபியன் அலன்,
அடுத்தது ஹைதன் பாக்ஸ் ஜூனியர், இப்படி ஸ்பின்னிங் அட்டாக் குவாலிட்டியா இருக்கிறதுனால ஸோ இவரோட பேட்டிங் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ள தான் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ராஜபக்சா லாஸ்ட் மேட்ச் ராஜபக்சா அண்ட் டிம் சேஃபிட் 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு வின் பண்ணாங்க. 2 பேருக்குமே குவாலிட்டியான ஒரு நாக் தெரிஞ்சது, 2 பேருமே அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா ஆனாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா ராஜபக்சா ஸ்பின்னர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கு சூப்பர் ஆடுவார். பட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்டு அவர் ரொம்பவே வீக்கா இருக்கு. நிறைய மாதிரி அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு ஆப்பனன்ட் டீம்ல. அதுக்கு தகுந்த மாதிரி முகமது அமீர்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஸோ அப்படிங்கிறப்போ ராஜபக்சா முகமது அமீர் வெஸ்ட் ராஜபக்சா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். அதாவது ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி அவர் ஆடிறதுனால. ரொஸ்டான் சேஸ் லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் யூசஸ் அவர் தான் கேப்டனா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆப்பனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. பவுல் பண்ணாரு, பட் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. இந்த மேட்ச் அவர் பவுலிங்கான வாய்ப்பு இருக்குமானா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தாங்க இருக்கும். அதிகப்படியான ஓவர் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இதுல 3 டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 3 பேர்ல வந்து 4 பேர் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால கே பெர்ரி அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. இப்போ நூர் அகமது அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, மேத்யூ ஃபோர்ட் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, அல்ஜாரி ஜோசப் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, ரொஸ்டான் சேஸ் 2 ஓவரும், டேவிட் வீசே வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. இதுதான் இந்த டீமோட பவுலிங்கான ஒரு காம்பினேஷனா இருக்க போகுது. ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அல்ஜாரி ஜோசப் அண்ட் டேவிட் வீசே. பர்டிகுலரா அந்த 20வது ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் டேவிட் வீசே தான் இருக்காரு. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். டேவிட் வீசே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட் ஹிட்டர், ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரும் கூட டேவிட் வீசே. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து பால் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க டேவிட் வீசேவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும் அந்த ஸ்லாக் ஓவர்ல, அதாவது 20வது ஓவர் பால் பண்றப்பலாம். இப்போ அல்ஜாரி ஜோசப் டேவிட் வீசே 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 3வது பவுலிங் ஆப்ஷனுக்கு மேத்யூ ஃபோர்ட் அண்ட் நூர் அகமது 2 பேர்ல இருந்து எனி ஒன்னை நீங்க பிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலா இந்த வேணு கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேணு அப்படிங்கிறதுனால ஸோ நூர் அகமதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவரோட பவுலிங்ல பால் எப்படி டர்ன் ஆகுங்கிறது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பிளேயர்ஸ். ஸோ நூர் அகமதுக்கு நான் மூணாவது ஆப்ஷனா வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். மேத்யூ ஃபோர்ட் வந்து 1 விக்கெட்டும் கே பெர்ரி இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த டீம்ல நூர் அகமது, அல்ஜாரி ஜோசப், டேவிட் வீசே இந்த 3 பேருமே பவுலிங்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா ஃபேப் டு பிளேசஸ் சார்ல்ஸ் 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க 2 பேர்ல இருந்து எனி ஒன். நான் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ்க்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். ஏன்னா அவரோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20 ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஃபேப் டு பிளேசஸ் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். கொஞ்சம் அதுல மேபி இந்த ஸ்பின்னர்ட்டு எது ஏர்லியா விக்கெட் விடலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட். பட் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னா ஃபேப் டு பிளேசஸ் செகண்டா பேட் பண்ண வருவதற்கு முன்னாடியே கேட்ச் பிடிச்சே மினிமம் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. ஸோ அதெல்லாம் அவருக்கு கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அடுத்ததான் ராஜபக்சா, ரொஸ்டான் சேஸ் 2 பேர்ல தான் நான் ரொஸ்டான் சேஸ்க்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சார்லஸ் அண்ட் ஃபேப் டு பிளேசஸ் 2 பேர்ல இருந்து எனி ஒன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொஸ்டான் சேஸ், டிம் சேஃபர்டுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவர் கிடைக்கும். கடைசியா பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சார்லஸ் அண்ட் ஃபேப் டு பிளேசஸ் 2 பேர்ல எனி ஒன், தென் ரொஸ்டான் சேஸ் அண்ட் டிம் சேஃபர்ட் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இம்பார்ட்டன்ட். தென் பவுலிங்ல டேவிட் வீசே, அல்ஜாரி ஜோசப், நூர் அகமது இந்த 3 பிளேயரும் பவுலிங் இம்பார்ட்டன்ட். இந்த 6 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. இதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா சார்லஸ் அண்ட் ஃபேப் டு பிளேசஸ் 2 பேரும், தென் அடுத்ததா ராஜபக்சா, தென் பவுலிங்ல வந்து இந்த 3 பேருமே வந்து இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ரொஸ்டான் சேஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே இமாது வாசிமுக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க, ஒரு சேஃபான ஆப்ஷன். வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டேவிட் வீசே. ஸோ அவருக்கு தான் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. இமாது வாசிம் கேப்டன், டேவிட் வீசே வைஸ் கேப்டன். இதுதான் வந்து எல்லாத்தோட ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுத்து பாருங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் போடுறப்போ நீங்க அதுல சார்லஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கா கிராண்ட் லீக்ஸ்ல. தென் நூர் அகமதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதே மாதிரி முகமது அமீர் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா கோஃபி ஜேம்ஸ், ஸோ அவருக்கு வந்து நீங்க
கண்டிப்பா வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 30 ரன் அடிக்கிறது. ஏன்னா ஸ்பின்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு இதா இருக்கும். ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கு. பை சான்ஸ் அவரோட நாள் அன்றைய நாளா இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் காம்பினேஷன் வைஸ் சேஃபா இருந்தா ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு 25 ரன் அடிச்சா கூட உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டால வந்துடும். சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகரிக்க போகிறது வந்து ஃபேபின் அலனுக்கு தான். அவருக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.